ஹாய் ஹலோ லவ்லி வியூவர்ஸ். விக்ரமன் அசோக் இயக்கத்தில் கவின் அண்ட் ஆண்ட்ரியா நடித்து வெளியே வந்த மாஸ்க் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். ஒரு அரசியல்வாதி அவர் ஃபஸ்ட் டைமு சுயேட்சையாக நிற்கிறாரு. ஸோ சுயேட்சையாக நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அமௌண்ட்டை வாங்கி நம்ம லஞ்சம், அதாவது ஓட்டுக்கு காசு கொடுத்து எப்படியே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் நிறைய அமௌண்ட்டை ரெடி பண்ணி அதை யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரை நியமித்து அவரை நம்பி அவர்கிட்ட கிட்டத்தட்ட 550 கோடி கிட்ட கையில் கொடுத்து கைமாற்றி வச்சுருக்காரு. அவரை முழுக்க முழுக்க அவங்கள நம்பி அவங்கள முழுக்க முழுக்க ஏன் நம்பினாங்கன்னா, அதாவது நம்பினவங்க ஆண்ட்ரியா அவங்க எல்லா அரசியல்வாதிகளுக்கும், அதாவது இந்த மாதிரி ப்ராஸ்டியூட் சப்ளை பண்ணி அவங்க வீடியோவை எடுத்து வச்சு அதை அவங்களுக்குள்ளே வச்சுட்டு, ஸோ இது எந்த வேலையாக இருந்தாலும் எங்களுக்கு தான் கொடுக்கணும், இல்லைனா அந்த மாதிரி நான் லீக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் பேசி வச்சு அவங்க 2 பேருக்குள்ள பார்ட்னர்ஷிப் போய்கிட்டு இருக்கு. அந்த ஆண்ட்ரியா வந்து எல்லாத்தையுமே அவங்க ஒரு தமிழ்நாட்டை சுற்றி ஒரு 15,000 கடை ஸ்டோர் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டோரில் சும்மா நார்மலாக வச்சு பொருள் வாங்க வரக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் யாருக்கும் தெரியாத வரையில் சந்தேகம் வராமல் வகையில் காசை கொடுத்து அப்படி நம்ம ஓட்டை கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க எடுத்து வச்ச எல்லா காசையுமே ஒரு திருட்டு கும்பல் திருடிட்டு போயிடுறாங்க. அந்த திருட்டு கும்பலுக்கும் நம்ம கவினுக்குமே ஒரு சம்மந்தம் இருக்குது. அது எந்த மாதிரியான ஒரு சம்மந்தம், அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு, அந்த திருட்டு போன காசை கண்டுபிடிச்சாங்களா, எப்படி கண்டுபிடிச்சாங்க, திருடினவங்க யார் அப்படிங்கிறதான் படத்தோட கதை. ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி கேட்டகரியில் பார்த்தோன்னு வச்சுக்கலாம், உண்மையிலே ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். எக்ஸ்பெஷலி அதுவும் செகண்ட் ஹாஃபில் உண்மையிலே செம்ம விறுவிறுன்னு போகும். அதுவா செம்ம ஒரு ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட, அதாவது ஃபஸ்ட்டு சீனுக்கு அப்புறம் செகண்ட் சீன் வைக்காமல், செகண்ட் சீனுக்கு அப்புறம் தேர்ட் சீன் வைக்காமல், ஃபஸ்ட்டு சீனுக்கு அப்புறம் 10th சீனு, அப்புறம் 10th சீனுக்கு அப்புறம் தேர்ட் சீனு அப்படின்னு சொல்லி வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணது உண்மையில பார்க்குறதுக்கு செகண்ட் ஹாஃபில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு எக்ஸைட்டிங்காக போச்சு. கடைசியில் வேறு லெவலில் முடிச்சிருக்கீங்களா டே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஆடியன்ஸுக்கு கொடுத்துச்சு. செகண்டு கேரக்டர் செலெக்ஷன்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி கவின் அண்ட் ஆண்ட்ரியா 2 பேருமே ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அதாவது அவங்கள வச்சு தான் கதையே நகருது. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் செலெக்ஷன். அதாவது நீங்கள் இப்படி பண்ணணும், உங்களோட ஆட்டிடியூட் இப்படி இருக்கணும், உங்களோட பேச்சு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே எஸ்பெஷலி ஒவ்வொரு ஆளுக்குமே சொல்லிக் கொடுத்து அதை அவங்கள சூப்பராகவுமே பண்ணி சூப்பராகவுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கவினுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ரோல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆண்ட்ரியா அந்த படத்தில் வில்லியாக நடிச்சிருக்காங்க. அதுவுமே சும்மா ஊன்னு கத்திட்டு நடிக்காமல் ஆமாம் கூலாக அப்படி செம்மையாக நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு இது வேறு லெவல் வில்லனிசமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஹீரோவுக்கு படத்தில் பெருசாக ஹைப் கொடுத்துருக்காங்க. என்னடா ஹீரோக்கே ஹைப் கொடுக்குறீங்கன்னு பார்த்தாடா வில்லன் அதுக்கும் மேலே ஹைப்டா அப்படிங்கிற மாதிரியான ட்விஸ்ட்லாம் படங்கள் போக தான் ரிவ்யூல் பண்ணி உண்மையில் அதை ஒரு மாஸ் பண்ணிட்டாங்க. படத்தோட எடிட்டிங் அண்ட் டெக்னிக்கல்ஸ் ஒர்க்ஸை பற்றி பார்க்கணுன்னா இது ரொம்ப ஸ்மால் பட்ஜெட் மூவி மாதிரி தான் தெரியுது. அது படம் பார்க்கும்போது ஸ்க்ரீன்லேயே தெரியுது. அதாவது நம்ம கவின் அண்ட் ஆண்ட்ரியா வராத மற்ற சீன்ஸ்லாம் இது ஒரு சின்ன படம் தான் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியுது. ஆனால் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி கம்மியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதையும் தாண்டி எடிட்டிங்லாம் செகண்ட் ஹாஃபில் சூப்பராக இருந்துச்சுங்க. அதையும் தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராகவுமே இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் எடிட்டிங்கு அந்த கட்டு விஷயம்லாம் கொஞ்சம் சொதப்பியிருக்காங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சொதப்பிருப்பாங்க அப்படின்னு சொல்ல புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸில் திடீர்னு ஒரு முக்கியமான ஒரு சீன்ஸ் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டில் இது ஒரே கட்டில் வேறு சீன் வந்துடுது. அது ஒரு நிமிஷம் டக்குன்னு அந்த மூடை டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அதெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த கட்டு மெத்தட் தான் செகண்ட் ஹாஃபில் ரொம்பவுமே பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு. அண்டு மியூசிக்லாம் உண்மையில் வேறு லெவலில் பண்ணியிருந்தாருங்க. ஜிவியோட மியூசிக் அண்ட் பிஜிஎம்க்கு குறை சொல்லவே முடியாது. எங்கெங்கே எதை கொடுக்கணுமோ எதை எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தாங்க. இடையில ஒரு லவ் சாங்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் படத்துக்கு தேவையில்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஹீரோயினை வச்சு தான் ஒரு கதை நகருது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணுற மாதிரியான காட்சிகளும் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கும் ஒரு டீசெண்டான ஒர்க்குன்னு சொல்லலாம். அப்படின்னு பெருசாக சொல்கிற மாதிரியும் இல்லை, இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரியும் இல்லை. ஓகே, இந்த படத்துக்கு எது கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கவினோட ஸ்டோரி செலெக்ஷன்லாம் உண்மையிலே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொன்றுமே அடுத்தடுத்த ஸ்டோரி ஒவ்வொன்றுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது. பட் இவர் இப்படியே போகிற பார்த்தோம்னா கண்டிப்பாக இவர் அதாவது ஒரு சீரியலில் இருக்கும்போது இவருக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருந்துச்சு. பட் அவரோட படங்களுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரியான சீன்ஸ்லாம் இல்லை. ஸோ அதற்காகவே படங்கள் பெருசாக ஒரு ஹைப் கொடுத்து ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணாது. இந்த படமும் ஜாலியாக ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்து போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கதை தான். பட் இடையில கொஞ்சம் கிளாமர் காட்சிகள்லாம் வச்சு அதை கொஞ்சம் ஸ்பாய்லர் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு ஃபேமிலிஸாக அந்த படத்தை பார்க்க முடியாது. ஆனால் ஃபேமிலியாக பார்க்க முடியாது, ஆனால் தனித்தனியாக எல்லோரும் உட்காந்து பார்க்கலாம். மற்றபடி யங்ஸ்டர்ஸை ரொம்ப கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் படத்தில் காமெடியன் அப்படின்னு பெருசாக யாரும் இல்லாமலும் சுச்சுவேஷன்ஸ் காமெடி நிறையவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக குபீர் சிரிப்புகள்லாம் நிறைய இடங்களில் வந்துச்சு. அண்ட் ஃபைனலாக இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங்
50க்கு 38 சாலிடாக கொடுப்பேன். கண்டிப்பாக நம்பி தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கலாம். தனித்தனியாக ஃப்ரெண்ட்ஸாக போய் பார்க்கலாம், கப்பிள்ஸாக போய் பார்க்கலாம். அண்ட் ஃபேமிலியாக பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இது தேட்டரில் செலிப்ரேட் பண்ண வேண்டிய மூவி தான். ஏன்னா கிஸ்ஸுங்கிற ஒரு நல்ல படத்தையும் நம்ம செலிப்ரேட் பண்ணாமல் விட்டுட்டோம். இதேமே அந்த மாதிரி மறந்து விட்டுற வேணாம். கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள்.